ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எம்டிஆர் குலோப் ஜாமுன் தான் செய்ய போகிறோம். ஸோ இது யாருக்கு தான் தெரியாது, கவருக்கு பின்னாடியே நம்ம செய்முறை கொடுத்துருப்பாங்கன்னு தோணும். கரெக்டு தான். இருந்தாலும் நான் ஒரு சின்ன சின்ன டிப்ஸோடு சொல்கிறேன். ஸோ மாவு பிசையும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லைட்டாக அழுத்த கொடுத்து பிசைங்க. பூ மாதிரி பிசைஞ்சு எடுங்க. ஸோ அப்போ தான் குலோப் ஜாமுன் ரொம்ப சாஃப்டாக வரும். நம்ம சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சோமா கொஞ்சம் ஹார்டாகிடும். மாவு பிசைஞ்சதுக்கப்புறமா நமக்கு எந்த சைஸில் ஃபைனலாக குலோப் ஜாமுன் வேணுமோ அதை விட 2 மடங்கு சின்ன சைஸில் பால் மாதிரி உருட்டி எடுங்க. அப்படி உருட்டும் போது நம்ம உள்ளங்கையில் கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ கூட வச்சுக்கலாம். ஸோ பால் வந்து விரிசல் விடாது. அதுக்கப்புறம் நம்ம சக்கரை பாகு காசும் போது 2 கப் சர்க்கரைக்கு நம்ம 1 கப் தண்ணி ஊற்றி அந்த சுகர் கரைஞ்சதும் நம்ம அதை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். சக்கரை பாகு இன்னும் கமகமன்னு இருக்கிறதுக்கு 2 ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கோங்க. ஸோ எண்ணெய் வந்துட்டு நார்மல் ஃப்ளேமில் நல்லா சூடானதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம உருட்டி வச்சிருந்த பாலை நல்லா 4 பக்கமும் வேக விட்டு எடுக்கணும். ஸோ கலர் மாறவே கூடாது. அதுதான் குலோப் ஜாமோட ஹைலைட்டு. ஸோ குலோப் ஜாமுன் எண்ணெயிலேருந்து பொரிச்சு எடுத்தது நம்ம சக்கரை பாகில் போட்டுட்டோமா சூப்பரான குலோப் ஜாமுன்